என்ன பாண்டியம்மா, ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லக்கா, நான் பெரியத்தங்கிட்ட கொஞ்சம் பேசணும். பாண்டியம்மா, வெளியில போயிட்டு எப்ப நீ வந்த? ஏன் முகமெல்லாம் இப்படி வாடி போயிருக்கு? என்ன பெரியத்தா வேணும்? திலகா உங்களுக்கு மருமகளா வர உங்களுக்கு என்னத்தான் வேணும்? அது கனகவல்லி நடந்த மொத்தத்தையும் சொன்னா. கூச்சப்படாம உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. கேளுங்க, என்ன வேணும்? அதாவதுமா, இத நான் வரதட்சணையா கேட்கல. வெளியில போற வர இடத்துல, ரொம்ப முக்கியமா கல்யாண பத்திரிக்கை வைக்க போற இடத்துல கேக்குறவங்களுக்கு பதில் சொல்லணும்ல. அதெல்லாம் கனகவல்லி சொல்லிட்டா. உங்களுக்கு என்ன வேணும் அத மட்டும் சொல்லுங்க. என்ன பாண்டியம்மா, என்னமோ வியாபாரம் பேசுற மாதிரி என்ன தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளுற. இருந்தாலும் திலகா மேல உனக்கு ரொம்ப பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னன்னு கேக்குறது? நகை எத்தனை பவுன் வேணும்? அந்த கல்லடக்குறிச்சி நாட்டாமக்கார 200 பவுன் போடுறேன்னு சொன்னாங்க. நான் திலகாவுக்கு 300 பவுன் போடுறேன். போதுமா? ரொக்கமா திலகா பேர்ல 10 லட்சத்தையும் தங்கதுரை பேர்ல 10 லட்சத்தையும் அவங்க பேர்லயே டெபாசிட் பண்ணிடுறேன். போதுமா? இத தவிர வேற என்ன வேணும் பெரியதா? அது டேய் தங்கதுரை, எதை கேக்குறதாலும் சின்னம்மா முன்னாடி வந்து கேளுடா. இவன் ஒருத்தன். வாடா இங்க. பொம்பளை மாதிரி வெக்கப்பட்டு நிக்கிறான் பாரு. வாடா இங்க. வா. ஏண்டா, நானும் உங்க அம்மா மட்டும் பாண்டிய மட்டும் கெட்ட பேர் எடுக்கணும், நீ மட்டும் நல்ல புள்ள மாதிரி நல்ல பேர் எடுக்கணுமா? டேய், எதா இருந்தாலும் பாண்டியம்மா கிட்ட தைரியமா கேளு. நல்லா நெஞ்ச நிமித்திக்கிட்டு, சின்னம்மா நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், இத கூடு, நான் பொறுப்பா நடந்துகிட்டு உனக்கு நல்ல பேர் சேர்க்கிறேன்னு தைரியமா கேளுடா. கேளு தங்கதுரை. அதான் பெரியதான் இவ்வளவு சொல்றாருல்ல, என்ன வேணும்னு கேளு. நம்ம குடும்பத்துக்கான காலேஜ் வேணும் சின்னம்மா. அந்த காலேஜை என் பேர்ல மாத்தி கொடுத்தீங்கன்னா அதை நான் பொறுப்பா பாத்துக்குவேன் சின்னம்மா. தர்றேன். ஆனா உன் பேர்ல இல்ல, திலகா பேர்ல. புருஷன் முன்னாடி ஆக போற 2 பேர்ல யாரு பேர்ல இருந்தா என்னம்மா? ஏண்டா, திலகாவே உனக்கு சொந்தங்கிறப்பா காலேஜ் உனக்கு சொந்த மாதிரி தானடா. வேற என்ன வேணும் தங்கதுரை? டவுனுக்கு போற வழியில இருக்க அரிசி மில்ல எண்ணெய் மில்ல வேணும். சரி, இது போதுமா? அப்புறம் அட விட்டா அவன் பேராசப்பட்டு அது வேணும் இது வேணும் கேட்டுக்கிட்டே இருப்பாமா. போதுமா, இது போதுமா. இத வச்சுக்கிட்டு அவன் முன்னுக்கு வந்தாலே அதுவே போதுமா. போதுமா. மருமகளே திலகா, பாண்டியம்மா எனக்கோ இல்ல என் மகனுக்காகோ இதெல்லாம் தரல, உனக்காக தரா. ஏன்னா பாண்டியம்மாக்கும் உன் மேல அவ்வளவு ஆசை. நியாயமா பார்த்தா எல்லா காலத்திலையும் நீ பாண்டியம்மாவை தான் குலதெய்வமா நினைச்சு கொண்டாடணும். இந்த மாதிரி கேட்டதும் கொடுக்கிற மனசு தெய்வத்துக்கு தான் வரும். தெய்வத்துக்கு பின்னால பாண்டியம்மாவுக்கு தான் வரும். நாகலட்சுமி, இனிமே நீ சாக்கு போக்கு சொல்ல முடியாது. பாண்டியம்மாவே உத்தரவாதம் கொடுத்தாச்சு. எடு பத்திரிகைய. இப்பயோ அக்கம் மக்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். எடு. ஒரு நிமிஷம் பெரியதா. இதெல்லாம் தரேன்னு நான் உங்களுக்கு சம்மதம் சொன்னாலும் எனக்கு என் புருஷ சம்மதம் சொல்லணுமே. அவர் அனுமதி இல்லாம நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாது பெரியதா. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, அவரை பார்த்து சம்மதம் கேட்டுட்டு வந்துடுறேன். என்ன சொல்றீங்க பெரியதா? தாராளமா பாண்டியம்மா, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது மாதிரியே செய். சரி, வா திலகா. என்னடா இது? என் மகன் கேட்ட எல்லாத்தையும் தரேன் தரேன்னு தலையாட்டிட்டு கடைசியா முத்துப்பாண்டிய கேட்கணும்னு ஒரு தொக்கு வச்சுட்டாலே. அந்த வீட்டுல யாராவது பாண்டியம்மாவோட மனசை கலைச்சிட்டாங்கன்னா நாம கேட்டதெல்லாம் கிடைச்சா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்.
இல்லனா அவ்வளவுதான்.